நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெய்லியும் நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் வாக்கிங் போகும்போது பார்த்தேன், நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. வாக்கிங் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, டீ கடையில் போய்ட்டு ஒரு டீயும் ஒரு டம்மும் போடுறாங்க. அது எதுக்கு வாக்கிங் போகிறான்னே தெரில. இதான் இந்த குடியும் இந்த டம்மை விடுங்கடானா விட மாட்டானு போல். நான் உயிரை கூட விட்டுறேன், இந்த குடியும் டம்மெல்லாம் விட முடியாதுன்னு சொல்கிறானுங்க. நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசினேன். அவனுங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறானு, யோ நீ குடிய மாட்ட, சீரட் பிடிக்க மாட்ட, நீ சாதாரணமாக சொல்லிடுவ, நான் ரெகுலராக பழகிட்டேன், எப்படியா விட முடியும் அப்படின்றானுங்க. ஏன்டா நீங்கள் மட்டும் எப்படா குடிக்க டம் அடிக்க கற்றுக்கிட்டீங்க? பாதியில் தானே கற்றுக்கிட்டீங்க. பாதியிலே விட்டு போங்க. எப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்த ஒய்ஃபுன்னு வந்துச்சோ நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நம்ம வாழ்க்கை அவங்களுக்கு ஆனது தான். குடிக்காதீங்க, டம் அடிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வாக்கிங் போங்கன்றான். எவனும் போக மாட்டேறீங்க. முடிஞ்ச அளவுக்கு போங்கடா. மனசு கஷ்டமாக இருக்குது அவங்களெல்லாம் பார்க்கும்போது. பரா இப்போ கூட பாண்டா ஒயின் ஷாப் வாசலில் ஏதோ கோயிலில் நிற்கிற மாதிரி நின்றுக்கிறான்டா. இன்னும் எப்போ திறப்பாங்கன்னு. தயவுசெய்து நண்பர்களே, உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சியை செய்யுங்க. இந்த சிகரெட்டு தண்ணி ரெண்டுத்தையும் விடுங்க. இல்லைனா சீக்கிரமாக இந்த உலகத்தை விட்டு போயிடுவீங்க. பார்த்துங்க, உடம்பு பார்த்துங்க. நம்ம ஒய்ஃபு நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். நன்றி, வணக்கம்.